விக்ரமுடைய ஆக்டிங்கில் அவர் ஆகஸ்ட் 15 தேட்டருக்கு வரப்போகிற மூவி தான் தங்கலான் மூவி. இந்த மூவி யூ/ஏ சர்டிஃபிகேட்டோட தான் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கேஜிஎஃப்ல நடந்த ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ண மூவி தான் இந்த தங்கலான் மூவி. மூவியோடைய ட்ரெய்லர் வரைக்குமே ரிலீஸ் பண்ணி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை ஏற்படுத்திட்டாங்க. இப்போ தேட்டருக்கு பிக் வெயிட்டிங்கில் இருக்க ஒரு ஆகஸ்ட் மூவினா தங்கலான் மூவி தான். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா மூவின்ற போல் இப்போ அப்டேட் போய்கிட்டு இருக்கா. ஏன்னா அந்தளவுக்கு இந்த மூவிலேருந்து ரிலீஸ் ஆகியிருந்தா டீசர், ட்ரெய்லரு, போஸ்டர்னு சொல்லிட்டு செம்மையாக ஹைப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்களே. விக்ரமுடைய ஆக்டிங்கில் ரஞ்சித்துடைய டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷோடைய மியூசிக்கில் வர ஆகஸ்ட் 15 இந்த மூவிக்கு ஒரு பிக் வெயிட்டிங் இருக்கு. தளபதியுடைய ஆக்டிங்கில் கோட் மூவி வர செப்டம்பர் 5க்கு தான் தேட்டருக்கு வரப்போகுது. இப்போ இந்த மூவியோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே போய்கிட்டு இருக்கிறது தான் இந்த மூவியோடைய மியூசிக் டைரக்டரான யுவன் சங்கர் ராஜா அவர்கள் அப்டேட் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட் டைமாக யுவன் சங்கர் ராஜா அவர்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மூவிக்கு மியூசிக் போட்டுருக்காரு. ஃபஸ்ட்டு சிங்கிள் ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ், செகண்ட் சிங்கிளும் ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸை தான் ஏற்படுத்தியிருக்கா. தளபதியுடைய பர்த்டே ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகியிருந்த அந்த கிளிப்ஸ் வீடியோவில் கூட தீம் சூப்பராக தான் இருந்தது. தளபதிக்கும் யுவன் சங்கர் ராஜாவுக்கும் இந்த மூவி எந்த மாதிரி அமைய போகுதுன்னு வர செப்டம்பர் 5 தேட்டரில் பார்த்தா தெரியும். வனிதா விஜயகுமாரோடைய பையனான ஸ்ரீஹரி அவர்கள் ஃபஸ்ட் டைமாக ஒரு மூவியில் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மைனா, கும்கி, செம்பி மூவி எல்லாத்தையுமே டைரக்ஷன் பண்ண பிரபு சாலமனுடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவி மாம்போ அப்படின்னு டைட்டில் வச்சு ஒரு உண்மையான சிங்கக்குட்டியை வச்சு மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறத அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த மூவி கூட ஒரு உண்மையான சிங்கக்குட்டியோடைய லைஃப்பை பேஸ் பண்ண மூவி தான். பிரபு சாலமன் ரொம்ப வருஷம் கழித்து தான் மூவிஸை ரிலீஸ் பண்ணுவார். மைனா மூவியாக இருக்கட்டும், கும்கி மூவியாக இருக்கட்டும், ஃபைனலாக ரிலீஸ் ஆகியிருந்த செம்பி மூவியாக இருக்கட்டும், ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ், செம்மையான ஒரு ஸ்க்ரீன் பிளேவோட ரிலீஸ் ஆகியிருந்த மூவி. இப்போ ரிலீஸ் ஆக போகிற இந்த மாம்போ மூவியும் அப்படி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். 2025 சம்மருக்கு மேலே இந்த மூவி ரிலீஸ் ஆகலான்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புமே. எஸ்டி மணிபாலுடைய டைரக்ஷனில் சாலா அப்படின்னு டைட்டில் வச்ச ஒரு மூவி செப்டம்பர் 23 தேட்டருக்கு வரப்போகுது. யூ/ஏ சர்டிஃபிகேட்டோட ஒரு பயங்கர ஆக்ஷன் மூவியாக இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பீப்பிள் மீடியாவுடைய ப்ரொடக்ஷனில் இப்போ இந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகியிருக்கா. இந்த மூவியோடைய ரிலீஸ் டேட்டோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 23க்கு பார்க்கலாம் இந்த மூவி தேட்டரில் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுதுன்னு. பிரதீப் ரங்கநாதன், எஸ். ஜே. சூர்யாவுடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற மூவின்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி மூவி தான். இந்த மூவியில் எஸ். ஜே. சூர்யாவுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விக்னேஷ் சிவனுடைய டைரக்ஷனில் லவ் மட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மூவியில் இம்பார்ட்டண்டாக வச்சு மேக் பண்ணியிருக்காங்களே. இந்த மூவியில் எஸ். ஜே. சூர்யாவுடைய ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் செகண்ட் லுக் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விக்னேஷ் சிவன் லவ்வை மெயினாக வச்ச மூவிஸ் தான் மேக் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. 7 ஸ்டுடியோ லலித் குமாரோடைய ப்ரொடக்ஷனில் ரவுடி பேபி மூவிஸ் தான் இந்த மூவியை ரிலீஸும் பண்ண போகிறாங்க. துல்கர் சல்மானுடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் தேட்டருக்கு வர போகிற மூவினா அது லக்கி பாஸ்கர் மூவி தான். செப்டம்பர் 7க்கு இந்த மூவி தேட்டருக்கு வரதா இருக்கா. தளபதியுடைய கோட் மூவி கூட கிளாஷ் விட போகிறாரு. கோட் மூவி செப்டம்பர் 5க்கு ரிலீஸ். இந்த லக்கி பாஸ்கர் மூவி செப்டம்பர் 7க்கு ரிலீஸ். இப்போ இந்த மூவியோடைய டைட்டில் ட்ராக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. ஜிவி பிரகாஷோடைய மியூசிக்கில் பணத்தை இம்பார்ட்டண்டாக வச்சு வெங்கி அட்லூருடைய டைரக்ஷனில் வர செப்டம்பர் 7க்கு பார்க்கலாம் இந்த மூவி எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுதுன்னு. கமலுடைய ஆக்டிங்கில் தக் லைஃப் மூவியோடைய ஷூட்டிங் எல்லாமே மேக்ஸிமம் கம்ப்ளீட். இப்போ எஸ்டிஆருடைய டப்பிங் ஒர்க் தான் போய்கிட்டு இருக்கா. ரீசெண்டாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி எஸ்டிஆருடைய டப்பிங் ஒர்க்கை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியில் நிறைய பேலன்ஸ் ஷூட்டிங் எல்லாமே இருக்கா. அதுவும் கமல் அவர்களுக்கு தான். தக் லைஃப் அப்படின்னு டைட்டில் வச்சு ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கில் 2025 சம்மர் டைமில் இந்த மூவியை நம்ம தேட்டரில் பார்க்கலாம். யோகி பாபுடைய ஆக்டிங்கில் சிம்புதேவனுடைய ஒரு லாங் டைமுக்கு அப்புறம் போட் அப்படின்னு டைட்டில் வச்சு ஒரு மூவி தேட்டருக்கு வருது. ஜிப்ரானுடைய மியூசிக்கில் இந்த மூவி உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி மேக் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் ப்ரீ ரிலீஸும் கம்ப்ளீட்டு. அம்மு அபிராமி முதலான இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணியிருக்காங்களே. ஒரு நல்ல காமெடி என்டர்டைன்மெண்ட் டேரக்டர் தான் சிம்புதேவன். ஒரு லாங் டைமுக்கு அப்புறம் போட் அப்படின்னு டைட்டில் வச்சா இந்த மூவி சிம்புதேவனுக்கு எந்த மாதிரி ஒர்க் அவுட்டை கொடுக்க போகுது, யோகி பாபுக்கும் எந்த மாதிரி அமைய போகுது அப்படின்னு வர ஆகஸ்ட் 2 தேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஜோ மூவியில் ஆக்டிங் பண்ணியிருந்த ரியோ, மாளவிகா மனோஜுக்கு ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸை ஜோ மூவி ஏற்படுத்தி கொடுத்துருந்தது. அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் அதே காம்போ ஒரு நியூவான மூவியில் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மூவியை நியூ டைரக்டரான கலையரசன் தங்கவேல் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தார். சித்துக்குமாரோடைய மியூசிக்கில் இப்போ இந்த மூவியோட ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகியிருக்கிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்களே. ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரி மூவி தான் ஜோ மூவியும். இப்போ தயார் பண்ணியிருக்கா இந்த மூவியும் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரி மூவி அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. இப்போ ரீசெண்டாக இந்த மூவியோடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆனதாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அப்டேட் கொடுத்துட்டாங்க. இந்த இயரோட எண்டுக்குள்ளே இந்த மூவியையும் நம்ம தேட்டரில் பார்க்கலாம்.